வணக்கம் அன்பு செல்ல குட்டிகளா, நான் உங்கள் மதன் மாமா. இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் பழங்கள் பற்றி பார்க்க போறோம். சரியா? வாருங்கள் வகுப்பை தொடங்குவோம். மாம்பழம். இது என்ன பழம்? மாம்பழம். சத்தமாக சொல்லுங்கள். மாம்பழம். கட்டிக்கார். அடுத்து பலாப்பழம். சத்தமாக சொல்லுங்கள். பலாப்பழம். கெட்டிக்கார குட்டிக்கார். அடுத்து வாழைப்பழம். என்ன பழம்? வாழைப்பழம். கெட்டிக்கார். அடுத்து இந்த 3 பழங்களையும் தமிழிலே முக்கனிகள் என்று சொல்லுவார்கள். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். விளங்கிட்டு தான் உங்களுக்கு? இந்த 3 பழங்களையும் முக்கனிகள் என்று சொல்லுவார்கள். அடுத்து பப்பாளி பழம். என்ன பழம்? பப்பாளி பழம். சத்தமாக சொல்லுங்கோ. பப்பாளி பழம். கெட்டிக்கார். அடுத்து கொய்யா பழம். என்ன பழம்? கொய்யா பழம். சத்தமா? கொய்யா பழம். கெட்டிக்கார். அடுத்து விளாம்பழம். என்ன பழம்? விளாம்பழம். சத்தமாக சொல்லுங்க. விளாம்பழம். கெட்டிக்கார். அடுத்து அன்னாசி பழம். என்ன பழம்? அன்னாசி பழம். சத்தமா சத்தமா சத்தமா. கெட்டிக்கார். அடுத்து திராட்சை பழம். என்ன பழம்? திராட்சை பழம். சத்தமா சொல்லுங்க. திராட்சை பழம். கெட்டிக்கார். அடுத்து மாதுளம் பழம். சத்தமா? மாதுளம் பழம். கெட்டிக்காரர். அடுத்து தர்பூசணி பழம். தர்பூசணி பழம். சத்தமா சொல்லுங்க. தர்பூசணி பழம். நாவல் பழம். நாவல் பழம். சத்தமா? நாவல் பழம். கெட்டிக்காரர். அடுத்து ஆரஞ்சு பழம், அதாவது தமிழில் தோடம்பழம் என்று சொல்லுவார்கள். ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம். அடுத்து ஆப்பிள் பழம், தமிழில் குமளிப்பழம் என்று சொல்லுவார்கள். ஆப்பிள் பழம். சத்தமாக சொல்லுங்க. ஆப்பிள் பழம். கெட்டிக்கார். அடுத்து எலுமிச்சை பழம். என்ன பழம்? எலுமிச்சை பழம். சத்தமாக சொல்லுங்க. எலுமிச்சை பழம். கெட்டிக்கார். ஸ்ட்ராபெரி பழம், தமிழில் செம்புற்று பழம் என்று சொல்லுவார்கள். ஸ்ட்ராபெரி பழம். சத்தமாக சொல்லுங்க. ஸ்ட்ராபெரி பழம். அடுத்து செரிப்பழம், தமிழில் சேலாப்பழம் என்று சொல்லுவார்கள். செரிப்பழம். சத்தமாக சொல்லுங்க. செரிப்பழம். யானை கொய்யா பழம், லத்தீன் மொழியிலே அவகோடா என்று சொல்லுவார்கள். யானை கொய்யா பழம். என்ன பழம்? யானை கொய்யா பழம். அடுத்து சீத்தா பழம். என்ன பழம்? சீத்தா பழம். சத்தமாக சொல்லுங்க. சீத்தா பழம். அடுத்து முலாம்பழம். என்ன பழம்? முலாம்பழம். என்ன பழம்? சத்தமாக சொல்லுங்க எல்லா சில்ல குட்டிகளும். முலாம்பழம். கெட்டிக்கார். அடுத்து கிவிப்பழம், தமிழில் பசளிப்பழம் என்று சொல்லுவார்கள். என்ன பழம்? கிவிப்பழம், தமிழில் பசளிப்பழம் என்று சொல்லுவார்கள். கிவிப்பழம். அடுத்து சப்போட்டா பழம், தமிழில் சீமையுலுப்பை பழம் என்று சொல்லுவார்கள். சீமையுலுப்பை பழம். சத்தமாக சொல்லுங்க. சப்போட்டா பழம். அடுத்து இலந்தை பழம். என்ன பழம்? இலந்தை பழம். சத்தமாக சொல்லுங்க. இலந்தை பழம். கெட்டிக்கார். அடுத்து புளியம் பழம். என்ன பழம்? புளியம் பழம். சத்தமாக சொல்லுங்க எல்லா குட்டிகளும். புளியம் பழம். அடுத்து பேரிச்சம் பழம். என்ன பழம்? பேரிச்சம் பழம். சத்தமாக சொல்லுங்க. பேரிச்சம் பழம். சரி செல்ல குட்டிகளா, இதுவரை நேரம் நாங்கள் பழங்களை தனித்தனியாக பார்த்தோம். இனி மாமாவுடன் சேர்த்து விரைவாக மாமா சொல்லித்தர சொல்லுங்கள். விரைவாக பார்ப்போமா? சரி பார்ப்போம். மாம்பழம்,
பலாப்பழம், வாழைப்பழம், பப்பாசிப்பழம், கொய்யாப்பழம், விளாம்பழம், அன்னாசிப்பழம், திராட்சைப்பழம், மாதுளம்பழம், தர்பூசணிப்பழம், நாவல் பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், எலுமிச்சை பழம், ஸ்ட்ராபெரி பழம், செரிப்பழம், யானைக்கொய்யா பழம், சீத்தாப்பழம், முலாம்பழம், கிவிப்பழம், இலந்தைப்பழம், பேரிச்சம்பழம், புளியம்பழம். என்னோடு சத்தமாக சொன்னதுக்காக நன்றிகள். உங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் இதோ. நன்றி குட்டிகளா. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் மதன் மாமா. மறக்காமல் அம்மாவை கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி.